தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது அன்னைக்கு இருந்த திமுக 1967-69 கேபினெட் அன்னைக்கே ஒழுக்கமா உட்கார்ந்து ப்ரொஃபசர் சதீஷ் தவன் அவர்களுக்கு அந்த கான்பிடன்ஸ். அதனால் திமுக தான் இதை பற்றி வெளியே சொல்ல வேண்டுமோ தவிர இவ்வளவு தவறுகளை செய்துவிட்டு இதுல கனிமொழி அக்கா பேசி இருப்பது எனக்கு ரொம்ப ஏற்புடையதுன்னு சொல்றதை விட எப்படி அவங்க பேசினாங்கன்னு நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணி வர பேசுறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்கு 2004-14. அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டி கொண்டு இன்னைக்கு இந்த வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், மக்களுக்கு மோடி ஐயாவின் மீது பெரும் அன்பு. அதனால் நீங்க பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்கும் 2024 தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நாம் மோடியின் பக்கம் என்று. சைனீஸ் பிளாக போட்டு ஆட கொடுத்திருக்காரு. இதை பிரதமரும் கண்டிச்சாங்க, நாங்களும் ஸ்டேஜ்ல கண்டிச்சோம். ஆனா அக்கா கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி பேசி இருப்பது ஏற்புடையது அல்ல. கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிறாங்க, பல விஷயங்களை பாக்குறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி பாக்குறாங்க. அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தூத்துக்குடியில வந்து இல்ல சைனா என்ன எனிமி ஸ்டேட்டா, அக்ரெசர் ஸ்டேட்டா, அவங்க என்ன பிளாக் போட்டா என்ன தப்புன்னு கேட்கறாங்க. அதனால கனிமொழி அக்காவுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கனிமொழி அக்கா அவர்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தமிழக மக்களுக்கும் இதன் மூலமாக தெளிவுபடுத்துகின்றோம். இந்தியாவுடைய முதல் ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டியே தமிழ்நாட்டுக்கு தான் வந்துச்சு. ஸ்ரீஹரிகோட்டா போலிங்க 1967-69 காலகட்டத்தில் அண்ணாதுரை ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது ப்ரொஃபசர் சதீஷ் தவான் இங்க வர்றாங்க, தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதற்காக வர்றாங்க. அன்னைக்கு நம்ம கெட்ட நேரம். அண்ணா ஐயா அவர்களுக்கு தோள்பட்ட வலி. அவர்கள் மதியழகன் அமைச்சர் அவர்கள் இந்த மீட்டிங் அனுப்புறாங்க. இதை ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற புத்தகத்துல நம்பி நாராயணன் அவர்கள், ப்ளூம்ஸ்பெரி பப்ளிகேஷன், அந்த புத்தகத்தை நம்பி நாராயணன் ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும், ISRO ஸ்பை கேஸ்ல அந்த ஐயா பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, இன்எபிரேட்டட் அப்படின்னா குடித்து விட்டு தள்ளாடி கொண்டு 2 நபர்கள் அவருடைய கையை பிடித்து தோள்பட்டை அழைத்து வந்துதான் மீட்டிங்லேயே உட்கார வைக்கிறாங்க மதியழகன் அவர்களை. அதை பார்த்தோன்னே சதீஷ் தவன் முடிவு பண்ணிட்டாரு, ஓ இந்த கேபினெட்டுக்கு இந்த அமைச்சர் மீட்டிங்கே இந்த மாதிரி வர்றாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு இதை கொடுக்க கூடாதுன்னு ஆந்திரா கொண்டே ஸ்ரீஹரிகோட்டாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு போராடி தமிழகத்திற்கு 2வது வந்திருக்கும் பொழுது அடிக்கல் நாட்டுற நாள்ல அதற்கு சைனீஸ் பிளாக் ஒட்டிட்டு எப்படி கனிமொழி அக்கா அதை பேசுறீங்க? தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது அன்னைக்கு இருந்த திமுக 1967-69 கேபினெட் அன்னைக்கே ஒழுக்கமா உட்கார்ந்து ப்ரொஃபசர் சதீஷ் தவன் அவர்களுக்கு அந்த கான்பிடன்ஸ், ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்பேஸ் விஷ் ப்ரோக்ராம தமிழ் மண்ணில் எங்களால் செய்ய முடியும், கம்பீரமா எடுத்துக்குவோம், நேஷனல் செக்யூரிட்டி பிரச்சனை வராதுன்னு அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தா ஸ்ரீஹரிகோட்டா இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு தான், குறிப்பா நாகப்பட்டினம் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியலீங்க நான் எந்த இடத்தை சூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நாம குலசேகரப்பட்டினத்தை சூஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு குறைந்தபட்சம் மன்னிப்பு கூட கேட்க முடியாத ஒரு திமுக இன்னைக்கு அதை நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் சொல்லணும், ஹூ ஆர் தேர் மாஸ்டர்ஸ்? சைனீஸ் அவங்க மாஸ்டர்ஸா? அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி சைனாக்கு இருக்கா, இல்ல இந்திய அரசின் மீது இருக்கா, இந்திய மக்களின் மீது இருக்கான்னு அவங்க சொல்லணும். அதனால் திமுக தான் இதை பற்றி வெளியே சொல்ல வேண்டுமோ தவிர இவ்வளவு தவறுகளை செய்துவிட்டு இதுல கனிமொழி அக்கா பேசி இருப்பது எனக்கு ரொம்ப ஏற்புடையதுன்னு சொல்றதை விட எப்படி அவங்க பேசினாங்கன்னு நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணி வர பேசுறாங்களே, வேறங்கண்ணா. பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால பிரதமர் சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு, ஆனா இது வரைக்கும் தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க பழைய காங்கிரஸ் ஆட்சி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. 10 ஆண்டுகளா எதுவுமே செய்யாம மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்ததிலே கவனம் செலுத்திய திமுக கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்கு 2004-14. 2G கேஸ் உட்பட எல்லாம் சேர்த்து 12 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு கனிமொழி அக்கா பழைய காலம் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யல, 12 அமைச்சர்கள்னே, ஒருத்தர் 2 பேர் இல்ல, 12 பேர் கூட்டணி கட்சியோட சேர்த்து. ஆனா இன்னைக்கு நிலைமையை பாருங்க, மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால காலத்துல தமிழகத்திற்கு எல்லாம் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் மருத்துவ கல்லூரியிலிருந்து, விமான நிலையங்கள்ல இருந்து, துறைமுகத்திலிருந்து, மக்களுக்கு தேவையான அடிப்படை 6000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருந்து, சிலிண்டருக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் மானியத்திலிருந்து பேசிட்டே இருக்கலாம். முத்ரா கடன் 2 லட்சம் கோடியிலிருந்து பேசலாம். அதனால் கனிமொழி அக்கா பழைய உலகத்துல நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்கள் ஜனவரி மாசம் 2ஆம் தேதி திருச்சிக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. சென்னைக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. மதுரைக்கு வந்தாங்க, திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும், எத்தனை இடத்துல கம்ப்ளீட்டா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு வர்றாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்கிறாங்க. மார்ச் முதல் வாரம் வரப்போறாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்க போறாங்க. எதுவுமே செய்யாம திமுக கை கட்டி தமிழக உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு, ஜல்லிக்கட்டு தடையிலிருந்து எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு எலெக்ஷன் அப்ப திமுக பேசுது, ஓ மோடி அவர்கள் எலெக்ஷனுக்காக வர்றாங்க. மோடி அவர்கள் தமிழ் மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள், அதுக்காக வருகின்றார்களோ தவிர
தேர்தலுக்காகலாம் மோடி ஐயா எப்பவும் வரமாட்டாங்க. திமுக காணாமல் போகும் அப்படின்னு சொன்ன பலரை பார்த்துட்டோம். அது காணாமல் போகும் சொல்லி சொன்னவங்க தான் காணாமல் போயிருக்காங்க. ஆனா திமுக இதற்கு முன்பு 1991 எஸ்டி எவ்வளவு எம்எல்ஏ ஜெயிச்சாங்கண்ணா? ரெண்டு தானே, 2 ஜெயிச்சாங்க. 2014 எவ்வளவு ஓட் ஷேர் வாங்கினாங்க? அரௌண்ட் 20%. அதனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பேரம் பேசி இந்த இவங்களை வண்டியில் ஏத்துங்க, இவங்களை வண்டியில் ஏத்துங்க. இன்னைக்கு நிலைமை எப்படின்னா, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில கட்சிகளே வந்து இன்னைக்கு மீட்டிங் வர தயாரா இல்லை. டெல்லியில சொல்லிட்டாங்க, அங்க சொல்லிட்டாங்க, இங்க சொல்லிட்டாங்க, நாங்களாம் அடம்பிடிக்க போறோம், நான் கேட்கிற சீட்டை நீங்க கொடுக்கல. அதனால திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இந்தியால ஒரு கட்சி 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 1957 இருந்து அரசியல்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி இல்லாம ஒரு தேர்தல் நின்றுருக்காங்களா? 1967 ராஜாஜி ஐயா வேணும், கம்யூனிஸ்ட் கட்சி வேணும், எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால கனிமொழி அக்கா இவ்வளவு பேசுறவங்க கூட்டணி இல்லாம நாங்க திமுக நிக்க சொல்லுங்க, டெபாசிட் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். அது சேலஞ்சு. 2024 சேலஞ்சு. 2024 39 சீட்ல இவ்வளவு பேசுற கனிமொழி அக்கா கூட்டணியே வேண்டாம் சார், திமுக 70 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி, எங்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு தமிழகத்துல, நாங்க யாரையும் நம்பியும் இல்லை, எங்கள் கொள்கை எங்களுடையது, நாங்கள் தனியா தேர்தல் நிக்க போறோம்னு சொல்லுங்க. அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டி கொண்டு இன்னைக்கு இந்த வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், மதுரைக்கு கீழே ஒரு சீட்டு திராவிட கட்சிகள் வெல்ல போவது கிடையாது. மதுரை கீழே நான் தொடர்ந்து சொல்றேன், நான் சொன்ன பேச்சிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. களம் மாறிவிட்டது. எல்லா பக்கம் நீங்க பாருங்க, திராவிட கட்சிகள் யாரும் மதுரைக்கு கீழே ஒரு சீட் வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் சதமா சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் என்னை ஒரு நேஷனல் லீடர் ஆக்கிட்டு இருக்காரு. என் பாட்டுக்கு சிவனேன்னு ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். தூத்துக்குடிக்கு வான்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, சிவகங்கைக்கு வான்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, எத்தனை இடத்துல நிக்கிறது இங்க வான்னு. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் போட்டியிட்டு தான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊழல் வழக்கு போயிட்டு இருக்கலாம் அனிதா ராதாகிருஷ்ணன், அதுல உள்ள போயிருவார். நாம எதுக்கு எலெக்ஷன் வந்து நிக்கிறோம்? அந்த கேஸ் நம்பரை மறந்துட்டேன், அன்னைக்கு குறிச்சு வச்சிருந்தா நீங்க மறந்துட்டேன். அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த வீரவசனம் பேசுவதை விட்டு அவருடைய வழக்கு சரியான முறையில் நடத்தப்பட்டாலே அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாரு. அந்த ஊழல் வழக்குல தண்டனை கிடைக்கும், எம்எல்ஏ காணாம போயிடுவார். இதற்கு அண்ணாமலை தேர்தல் நின்றுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் காணாம போகணுமா? இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கனிமொழி அக்காவின் மீது புது பாசம். இத்தனை நாளா கனிமொழி அக்காவை அவங்க மதிச்சாங்களானே? நான் ஆனஸ்டா கேட்கிறேன். நான் இந்த ஒரு அரசியலை பாக்குறேன். கனிமொழி அக்கா பாட்டு தனியா சுத்திட்டு இருப்பாங்க. கலெக்டர் போனா சஸ்பெண்ட், எஸ்பி கூட போனா சஸ்பெண்ட். கனிமொழி அக்காக்கு யாரும் திமுக ஒத்துழைப்பு கொடுக்க கூடாதுன்னு தானே ஆர்டர் திமுக காரங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கனிமொழி அக்கா மேல பாசம். அண்ணாமலை அவர்கள் வந்து கனிமொழி அவர்கள் எதிர்த்து தூத்துக்குடியில் நிற்க வேண்டும் வீரவசனம் பேசுறாரு. இத்தனை காலமா கனிமொழி அக்காவை திமுகவுக்குள்ளேயே ஒதுக்கி வச்ச மாதிரி தானே வச்சிருந்தீங்க. இதே தூத்துக்குடிய நீங்களும் பாக்குறீங்க, பத்திரிகை நண்பர்கள், நானும் பாக்குறேன். கனிமொழி அக்காவுக்கு ஏதாவது தூத்துக்குடிய திமுக மரியாதை கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காக்கா பிடிக்கிற வேலைக்கு போயிட்டார். கனிமொழி அக்காவை எதிர்த்து நான் நிக்கணும் அண்ணே. கட்சி தலைவர்கள் நிக்கிறாங்கண்ணே, எல்லாம் எப்படி வளர்ந்து நிக்கிறாங்க பாருங்க, எப்படி நிக்கிறாங்க பாருங்க. மக்கள் தலைவர்களாக, சக்திகளாக. அவர்கள் போதும் தூத்துக்குடியில யாரை வேண்டுமானாலும் வீழ்த்துவதற்கு. 2024 தேர்தல் ரிசல்ட் பாருங்க. அண்ணன் இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறாரு. அண்ணன் கேள்வி முடிச்சுக்கிறேன். சரி, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பேசலாம். அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாரு. அண்ணே, எங்களை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க, நேத்து பல்லடம் மேடை பாத்தீங்க, இன்னைக்கு திருநெல்வேலி பாக்குறீங்க, சென்னை பார்க்க போறீங்க மார்ச் முதல் வாரத்துல. நாங்கள் எங்க இருக்கணுமோ இந்த நேரத்துல அங்க இருக்கோம். அடுத்த வாரம் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருப்போம். தேர்தல் அறிவிக்கின்ற நேரத்துல எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருப்போம். சோ நாங்கள் சரியான பாதையில எங்களுடைய குறியீடு அடிப்படையில சென்று கொண்டிருக்கின்றோம். இப்ப இருக்கணும், இங்க இருக்கணும், இங்க இருக்கணும். இன்னைக்கு மோடி அவர்கள் மீது அபரிதமான அன்பு. மோடி ஐயா சொன்னாருங்க பாருங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில மோடி ஐயா சொன்னாரு பாருங்க, எனக்கு வந்து உங்களுடைய மொழி பேச தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், பேச வேண்டும் என்கின்ற ஆசை தமிழ் மொழியில இருந்தும் உங்களுக்கு மொத்தமா புரியலான்னு கவலையா இருக்கு. இருந்தும் அன்பை கொடுப்பதற்காக லட்சக்கணக்கில் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. அது மோடிஜி அவர்கள் உள்ளம் ததும்பி சொன்னாங்க. அதனால் மக்களுக்கு மோடி ஐயாவின் மீது பெரும் அன்பு. அதனால் நீங்க பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்கும் 2024. தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நாம் மோடியின் பக்கம் என்று. தலைவா ஃபிளைட் விட்டு போயிருவாங்க. அண்ணே, நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து நடைபயணம் இது ஒரு மிக முக்கியமான பயணம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, தமிழக மக்களுக்கு கட்சி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. நடைபயணம் முடிந்திருக்கிறது. அடுத்த 60 நாட்கள் மிக கடுமையாக தொண்டர்கள் வேலை செய்ய போறாங்க. அதனால எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை. தமிழகம் இந்த முறை மோடி ஐயாவின் பக்கம் நடத்தி பார்த்திருக்கீங்களாண்ணா? பல்லடத்துல பிரம்மாண்ட கூட்டம்,
நைட்டு மதுரையில மீட்டிங், அடுத்த நாள் காலையில தூத்துக்குடி மீட்டிங், அடுத்த நாள் காலையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி என்னன்னா, ஒரு பிரதமரை 2 நாட்கள்ல 4 இடத்துல பிரம்மாண்டமான கூட்டம் வைத்து நடத்தும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு. அதான் எங்களுக்கு சந்தோஷங்கண்ணா. அதாவது எல்லா மாவட்டத்திலும் தனித்தன்மையாக, தூத்துக்குடி பாருங்க எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ். மோடி ஐயா 35 நிமிஷம் தாமதம், மக்கள் மோடி ஐயா அவங்ககிட்ட பேசுறாங்க, 35 மினிட்ஸ் டிலே. இங்க 20 நிமிஷம் தாமதம். டெல்லியில இருந்து அவங்களுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டாங்க, தாமதம் ஆயிடுச்சு என்ன காரணம்? நான் சொன்னேன், ஐயா அங்க 35 நிமிஷம், இங்க 20 நிமிஷம், தப்பு எங்க மேல இல்ல. மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, மோடி ஐயா பேசுறாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா போயிருதுன்னு. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்குங்கன்னா, கட்சியும் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றோம். ஒரே இடத்துல ஒரே நாள்ல மோடி ஐயாவை 6 இடத்திற்கு கூட்டி போவதற்கும் நாங்கள் தயார். அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி வளர்ந்திருக்கு. அதனால் 2024 ஒரு சரித்திர தேர்தலா இருக்கும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.